Hello aspirants, welcome to Vanada Race channel. Okay, so இன்னைக்கு வந்து மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நேத்தோட கண்டினியூஷன் வந்து இன்னைக்கு செஷன்ல இருக்க போகுது. ஸோ தயவு செய்து பாருங்க. நேத்தே வந்து என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு செஷன்ல அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் இந்த கொஸ்டின் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ண மாட்டோம், இப்படி நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் திஸ் செஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ரேஸில் வந்து வி ஹேவ் ரெக்ரூட்மெண்ட்ஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நிறைய இடங்கள்ல எங்களுக்கு வந்து மென்டார்ஸ், ட்ரெயினர்ஸ் இதெல்லாம் வேகன்சிஸ் நிறைய இருக்கிறதுனால வி கீப் சேயிங் திஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், ஸோ சப்போஸ் வந்து எல்லாமே தெரியும் ஆனால் எனக்கு பேச பயமாக இருக்குன்னா, கொஞ்ச நாள் நீங்களே உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு யூ கேன் கம் இயர். ஓகே, ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற பிளேஸில் வந்து யூ கேன் பி அ ஸ்டாஃப். ப்ளஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா டவுட்ஸை நம்ம கேட்கணும் அப்படின்ற விஷயங்களும் நமக்கு புரியும். சரியா? ஸோ அதனால் வந்து யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணுறாங்க, ரைட்? அதை வந்து எப்படி நம்ம எக்ஸாம் அண்ட் நீங்கள் கிளியர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ரிலேட்டடாக நம்ம வந்து அதை ப்ராப்பராக ஸ்கெட்ச் அவுட் பண்ணிட்டு தென் வி ஹேவ் டு ரீச். ஓகே, ஸோ அதனால் வந்து ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர் வேவ் லென்த்தில் போகலாம். அண்ட் நம்ம மட்டும் டைம் டேபிள் போட வேண்டாம், இன்னொருத்தவங்களுக்கும் எப்படி பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரலாம். ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது யூ வில் பி அ ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர், வேர் அவங்க உங்களை பார்த்து வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் தெம். ஓகே, சரி. ஸோ அதனால் வந்து இந்த பர்டிகுலர் ஐடிக்கு வந்து உங்களுடைய ரெஸ்யூமே எல்லாம் அனுப்பிடுங்க. ஸோ இட் இஸ் careers@varanarace.com. ஸோ இது நான் இன்னைக்கு மெயின்ஸ் பேட்ச்னு சொல்லியிருப்பேன். ஸோ இஃப் எனி ஒன் ஹூ இஸ் வாட்சிங் ஃப்ரம் மெயின்ஸ் பேட்ச் ப்ளீஸ் வந்து இதோட உங்களோட ரெஸ்யூமேவே இதுக்கு அனுப்பிடுங்க. ஓகே, ஸோ எனக்கு என்னன்னு தெரில, ரொம்ப ரோல் ஆகுது. ஓகே, ஸோ நேற்று வந்து இந்த கொஸ்டினை நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கொஸ்டின் நான் டிஸ்பிளே பண்ணியிருப்போது எவ்ரி ஒன் செட் தட் யூ டிடன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இட் வாஸ் டோட்லி கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏதாச்சும் கமெண்ட்ஸ் போடலாமே, ரொம்ப சைலண்டாக தான் நம்ம வாட்ச் பண்ணுவோமா? எஸ், குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ. ஏதாவது பேசுங்க, எஸ் நோ ஏதாவது சொல்லாமே. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, என்னால் வந்து தாங்கவே முடியல. ஆக்சுவலி வந்து யூடியூப்பில் என் கிளாஸ் அட்டன் பண்ணும்பொழுது யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கே வந்து இவ்வளோ யூ கைஸ் ஆர் வெரி சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஓகே, ஸோ வீல் ப்ரொசீட் தி செஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாராவது ஒருத்தர் ஆன்சர் அட்லீஸ்ட் சொல்லுங்கள். சரி, குட் ஆஃப்டர்நூன் சொல்ல மாட்டீங்க, பேச மாட்டீங்க, ஃபைன். ஆனால் இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் பேசலாம்ல. ஸோ எஸ், ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் அப்பாடி ஆன்டகனிஸ்ட் ஆஃப்டர் வெரி லாங் கேப். அதாவது வெரின்னு நான் சொன்னால் சொல்லிகிட்டே போனோம்ல, அவ்வளோ லாங் கேப். ஆஃப்டர் தட் ஐ எம் சீயிங் யூ. ஸோ உங்களை வந்து நான் எப்போ பார்த்துருப்பேன், ஐ மீன் பேசியிருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 year பேக் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. சரி, நான் இதை சால்வ் பண்ணுறேன். சுஷ்மிதா, ஹாய். யா, நீங்கள் கிளாஸ்க்கு வரதை நான் பார்த்துருக்கேன். ஓகே, அதர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் நோ டெல் மீ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். மதுமிதா, ஒருவேளை நீங்களாம் ஒரு டீமாக இருப்பீங்களோ? செலக்டடாக ஒரு சில செஷன் மட்டும் நம்ம வந்து தலையை காமிச்சிட்டு ஓடிடணும், அப்படி எதுவும் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த பேரை பார்த்தா இந்த பேரும் இருக்கும், இவங்களாம் இருப்பாங்கன்ட்டு. ஸோ எல்லாருமே நியூவாக இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, ஸோ இஃப் யூ கைஸ் புட் யுவர் ஆன்சர் தென் ஐல் ஸ்டார்ட் சால்விங். சரியா? ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ டைம். கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். யா, குட் ஆஃப்டர்நூன் ஜீவிதா, குட் ஆஃப்டர்நூன். பாடா எவ்வளோ நேரம் ரிப்ளை பண்ணுறதுக்கு. எஸ், சரி. ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைசிங் திங் வந்து திருப்பி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ அது வந்து வரும்பொழுது கண்டிப்பாக தெரியும். எஸ் மேம், பிளாக் ஸ்காட். ஓகே, ரைட்டு. அந்த பேர் தான் என்னை மறக்க விடாமல் பண்ணுச்சு. ஆக்சுவலாக அந்த ப்ரொட்டகனிஸ்ட்ன்றதை நான் ஸ்டார்டிங்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன்ல, ஆன்டகனிஸ்ட், ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வேர்ட். அதனால் எனக்கு உங்கள் பேர் மறக்கவே இல்லை. சரி, ஸோ இதுக்கு ஆன்சர் யாரும் சொல்ல போகிறது இல்லையா? ஷல் ஐ ப்ரொசீட் ஆல் ஒரு சரி ஒரு 30 seconds டைம் கொடுப்போம். மேலே டைரக்ஷன் பார்த்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ கீழே இருக்க சால்வ் பண்ணுங்க, மேலே நான் ரீட் பண்ணிடுறேன். In the question given below, a short paragraph is given, okay, whose 3 or 4 sentences are highlighted in bold. From the given answer choices, choose the option that represents the sentence that
இஸ் இல்லைனா ஆர் கான்டாக்சுவலி இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே குட். அதாவது அந்த இன்கரெக்ட்ன்ற பாயிண்ட்டை நான் பார்த்துட்டேன். ஸோ அதுதான் இட்ஸ் குட். ஏன்னா வந்து சில டைம்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட்ன்றதை நான் தேடிட்டு இருப்பேன். ஸோ அதனால வந்து இது சேஃபர் சைட். ஓகே சரி. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் ரீட் த பர்டிகுலர் பேராகிராஃப். ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஹாப்பினஸ் கில்லர். ஓகே ஹாப்பினஸ்ன்ற மாதிரி நினச்சிட்டேன். Stress is a happiness killer and life is just too short to be unhappy at work. Okay, life is just too short to be unhappy at work. But we hear this kind of thing all the time from leaders in industries as varied as financial service, education, pharmaceuticals and healthcare. So இந்த விஷயத்தை நம்ம கேட்குறோம். Okay, so in our coaching and consulting, we are seeing a spike in the number of leaders who used to love their jobs but now say things like, I'm not sure if it is worth it anymore. Okay, I'm not sure, but if it is worth it anymore. Okay, so they are talking about their jobs. Okay, so on the leaders, one the number of leaders, one they used to love their jobs very much. Okay சரி. ஸோ இப்போ வந்து மேலே பேசியிருக்கிறது இந்த ஹாப்பினஸ் பற்றி பேசியிருக்காங்க, லைஃப்பை பற்றி பேசியிருக்காங்க, அவங்களோட ஒர்க்கை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஃபீல்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்க இந்த போல் பார்ட் இருக்குல்ல, அந்த போல் பார்ட் எனக்கு அந்த சென்டென்ஸ் அந்த பேராகிராஃப்க்கு ரிலவெண்ட்டாக இல்லைன்ற பட்சத்தில் யூ கேன் கன்சிடர் தெம் ஆஸ் யுவர் ஆன்சர். அதான் சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம கன்சிடர் ஆகும், ஏன்னா லீடர்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தான் இருக்குது. அப்போ 1 எனக்கு வரும் சரியா. ஸோ 1 எனக்கு ஆன்சராக எடுத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது 1 ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் சரியா. 1 இருக்கிற ஆன்சர் எனக்கு வரும். இப்போ நான் 2 செக் பண்ணுற டைம் எனக்கு வேஸ்ட்டு. 3 மட்டும் செக் பண்ணால் போதும். ஆனால் இது பேராகிராஃபாக இருக்கிறதுனால வில் ஜஸ்ட் கோ இன் த ஆர்டர். ஸோ தே ஆர் பர்ன்ட் அவுட் எமோஷ்னலி எக்ஸாஸ்டட் அண்ட் cynical as a result of chronic and acute work stress. Okay, so it is something which is burned out emotionally வந்து burn out ஆயிருக்கு and full exhaust ஆன மாதிரி ஒரு விஷயம். ஸோ exhausted நெகட்டிவ்னா cynicalன்ற வேர்டுமே இட் இஸ் நெகட்டிவ். ஓகே ஆஸ் அ ரிசல்ட் அது எப்படி இருந்திருக்குன்னா ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ் மாதிரி கொண்டு போய் விட்டுருக்கு. why is stress on the rise? A lot of it has to do with uncertainty in the world and constant changes in the organization. அதனால தான் வருதுன்றாங்க. So expressing empathy produces physiological effects that calm us in the moment and strengthen our long-term sustainability. See, empathy அப்படின்றது அந்த விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேட்டடாக பேசும்பொழுது ஸோ அதுக்கும் இந்த ஜாபுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதுனால லெட்ஸ் ஹோல்ட். ஸோ எக்ஸ்பிரஸிங் எம்பத்தி produces physiological effects. This doesn't connect with this point, right? Okay, இது ஒன்று அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 2 செக் பண்ண வேண்டாம், நான் சும்மா தான் ரீட் பண்ணுறேன். ஸோ 2 எப்படியும் வராது, அப்போ 2 நமக்கு ஆப்ஷன்லேயே இல்லை. மெனி பீப்புள் ஆர் ஓவர் ஒர்க்கிங் புட்டிங் இன் மோர் hours than ever before. Okay, the lines between work and home have blurred or disappeared. Okay, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற the gap. Okay, so add to that persistent, அதாவது sometimes even toxic இருந்திருக்கு. Sometimes conflicts with bosses and co-workers that put us on guard and make us irritable. Okay, சரி, ரொம்ப அனாயிங்காக நம்மளை ஆக்கி விட்டுறோன்றாங்க. When asked how they deal with chronic and acute work stress, 91% of the study's executives describe how expressing empathy allows them to stop focusing on themselves and connect with others on a மச் டீப்பர் லெவல். இப்போ நல்லா பார்த்தா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ண இந்த பாயிண்ட் இருக்கு. ஆனால் இந்த பாயிண்ட்டை சொல்றதுக்கு இங்கே நடுவில் நமக்கு வேற எந்த பாயிண்ட்டும் இல்லை. சாரி, இங்கே இல்லை, இங்கே இருக்கா போல்டு. ஓகே, ஸோ நான் தப்பாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துலயே வந்துருது அந்த போல்ட் பார்ட். ஓகே, ஸோ இட் இஸ் இயர். ஓகே சரி சரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் தீஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் our performances and well-being suffer. So work feels like a burden, but burnout is just around the corner and happiness at work is not even a remote possibility. Yes. Okay, so அதை நான் நேத்தே பார்த்தேன். இந்த பாயிண்ட்டும் நம்ம சொன்னோம் நேத்து. இது அதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக பேசுகிற விஷயங்கள், ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்குது. இங்கே வந்து ஃபிசியோ ரிலேட்டடாக இருக்குது. ஓகே,
சாரி அதான் இது வந்து ஃபிசியோ ரிலேட்டடாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து அவங்க எப்படி அந்த எம்பத்தின்ற வேர்டை பற்றி எங்கேயுமே பேசேஜில் பேசலை. ஓகே, அண்ட் இந்த லைன்லையும் இந்த லைனில் மட்டும்தான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. வேறு எதை பற்றியும் நமக்கு எக்ஸ்ட்ரா பேசவே இல்லை. யா ஹாய் பிரதீப் ஆக்சுவலாக நீங்கள் வந்ததே நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஹாய் பிரதீப். ஓகே, ஸோ அஜய் போட்ட பிறகு தான் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் இயர். பிகாஸ் நம்ம வந்து 1 and 3 கிடையாது. ஓ, தப்பாக மார்க் பண்ணியிருக்கேனா? 1 வந்து எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். ஓகே, சாரி. மைண்டில் வந்து மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஒன்று பார்த்து வச்சுட்டு ஆக்சுவலாக நான் ஆன்சர் பண்ணும்பொழுது ஒரு விதமாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். 1 வந்து வரும் சரியா, அப்போ இங்கே ஆன்சரில் அது வராது. ஓகே, நல்ல வேலை நம்ம 2 வந்து வரல. ஓகே, 2 வந்து செட் ஆகலை, அப்போ இன்கரெக்டில் கன்சிடர்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதாவது அட்டென்ட் பண்ணும் பொழுதே ஒரு ட்விஸ்ட் விட்ட மாதிரி அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கொஷினே, ஸோ அதனால் வந்து கைண்ட்லி ஃபர்கிவ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்த கொஷினை வந்து நானே உங்கள் கூடவே சால்வ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்க, நான் எவ்வளோ ஸ்பீடாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக லெட்ஸ் டூ. இப்போ நானும் உங்கள் கூட ரீட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கொஷின் ஐ ஹவ் டிஸ்பிளேட். ஓகே, ஆளையே காணும் கொஞ்ச நாளாக. ஆப்ஷன் தெரியலையா? கீழே இருக்க ஆப்ஷன் தெரியலையா? ஆட் போயிட்டு இருக்கோ? இப்போ ஆப்ஷன் தெரியுதா பாருங்க. இப்போ நான் வச்சிருக்கிறது ஆப்ஷன் தெரியுற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் டெல் மீ வெதர் இட் இஸ் விசிபிள் ஆர் நாட். இப்போ நான் செக் பண்ணும்போது ஆப்ஷன் எனக்கு தெரியுது. இப்போ சொல்லுங்க, நியூக் ஆர் யார் இதை சொல்லியிருக்காங்க? எஸ், ஜஸ்ட் கமெண்ட் தெரியல. நியூக் இப்போ தெரியுதா பாருங்க. ஆப்ஷன்ஸ்லாம் தெரியல மேம்னு சொல்லியிருந்தீங்கல்ல. நான் ரீட் பண்ணோம்ல, சீக்கிரமா போடுங்க. ஓகே, சரி, நான் அடுத்த கொஸ்டின் நான் போறேன், நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகே. The rise of and demand for contractors is starting to rewrite the rules of talent. Okay, the rise and demand for the contractors ன்றது வந்து என்ன பண்ணுதுன்னா is starting to திருப்பி rewrite பண்ணுது the rules of talent ன்னு சொல்றாங்க. Okay, first pointல while one quarter of contractors in our sample, அந்த our யாரு தெரியல, did have more than 16 years of experience, 31% had been in their careers for 4 years or fewer and 27% for 5 to 9 years. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஸ்டடின்னு சொன்னால் யாரோட ஸ்டடினே தெரியல. ஃபர்ஸ்ட் பேசும்போது ரைஸ் அண்ட் டிமாண்ட் ஃபார் கான்ட்ராக்டர்ஸ் சொல்லிட்டாங்க சரியா. எஸ் மேம், ஆட் தான் இந்த கொஸ்டின் விசிபிள். ஓகே, அந்த இடத்துல ஆட் இருந்துச்சுல, புரியுது. ஓகே, இங்க வந்து இந்த பாயிண்டே வந்து ரிலவெண்டா எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 1 வந்து ஓகே, நவ் ஐ எம் கிளியர். ஓகே, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. 1 கன்ஃபார்மா ஆன்சர்ல எனக்கு வரும். ஓகே, அப்போ இந்த ஒரு ஆன்சரை மட்டும்தான் நான் எலிமினேட் பண்ண முடியும். லெட்ஸ் கண்டினியூ. ஸோ 20 to 30% of the workforce in the US and EU 15 is doing some type of independent work. Okay, 20 to 30% தான் பண்றாங்க. According to McKinsey Global Institute, and 42% of US executives plan on hiring more of these workers in the coming years. Okay, சரி, இப்போ இங்க என்ன பேசியிருக்காங்க? ஒர்க் ஃபோர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இங்க வந்து அவர் சாம்பிள்னா அந்த அவர் சாம்பிள் யார் இதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. ப்ரொனவுன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து the rise and demand for contractors starting to rewrite the rules of the talent. So while 1/4 of the contractors in our sample, அப்போ யார் அவங்க அப்படின்னு தெரியல. கான்ட்ராக்டர்ஸோடது சாம்பிள்ல ஸோ எந்த ஸ்டடியும் பண்ண மாதிரி இல்லை. ஸோ அந்த பாயிண்டே வராது. கன்ஃபார்மாக கரெக்ட். நெக்ஸ்ட் 23% வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து யூஎஸ்ல அண்ட் EU 15 is doing some type of independent work according to the McKinsey Global Institute, and 42% of US executives plan on hiring in the mari workers in the coming years. This is in part because companies need to hire highly skilled people for shorter periods of time as work flows is in faster, less predictable cycles. அதாவது இங்க என்ன பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இருக்கு இன் பார்ட் பிகாஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய ஹையர் பண்ணுவோம் நல்ல ஸ்கில்டாக இருக்கவங்கள ஒரு ஷார்ட்டர் பீரியடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அ ஃபுல் 13% ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் ஹூ சேஞ்ச் கம்பெனிஸ் டியூரிங் த பாஸ்ட் இயர் மூவ் டு அ நியூ ரீஜன்.
இப்போ இந்த பாயிண்ட் வந்து அவங்க நியூ ரீஜனுக்கு போயிருக்காங்கன்னா இதை தாண்டி இருக்கிற பாயிண்ட் அதை தான் ஜஸ்டிஃபை பண்ணோம். நியூ ரீஜன் as a result hiring managers are now tasked with finding, hiring and managing employees who run the gamut from full-time workers to those in remote இல்லைனா flex or contract roles. see இது வந்து சம்பந்தமே இல்லாம 2 இருக்கு. இந்த பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணி பின்னாடி இருக்க பாயிண்டே சொல்ல. ஓகே நான் வந்து என்ன சொல்றேன்னா 1 and 2 ரெண்டுமே வராது. இப்போ 1 and 2 வராதுன்னா இந்த ஆப்ஷனை விட்டுருவோம். ஆல் தி அபவும் இருக்கு. 3யும் வராதுன்னா 3மே நமக்கு தப்புன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ பார்க்கலாம் இங்கே இருக்கு. ஸோ we have to read more. Okay, the catch is that hiring skilled contractors at scale is a fairly new phenomenon for companies, leaving many employers without a clearly defined path to find, attract and hire top-notch people. Okay. As the nature of work continues to evolve, companies need the flexibility to evolve along with it. இப்போ ஓகே 3 வந்து வராதுன்னா ஆப்ஷன் ஏ இருக்கா? அப்போ as the nature of work continues, இருங்க முன்னாடி the catch is that hiring skilled contractors at scale is a fairly new phenomenon. ஹையர் பண்றது, leaving many employees without a clearly defined path to find இல்லைனா attract இல்லைனா hire top notch people. New phenomenon for companies, leaving many employees without a clearly defined path. Okay, so as the nature of work continues to evolve, companies need the flexibility to evolve along with it. Identifying people who are open to new opportunities and who are also open to contract work can be challenging. They are not talking about the nature of work, right? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே சம்மந்தப்பட நியூ குட். ஸோ எதுவுமே சம்மந்தப்படலை. இங்கே வந்து they are talking about work. இங்கே வந்து full 13% of contractors who changed the companies during the past year. அதை வச்சு பின்னாடி கீழே பேசவே இல்லை. இந்த பாயிண்ட்டுமே எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே தோணலை. ஆப்ஷன் இ will be the right answer here. ஓகே ஓகே ஸோ நான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்பொழுது ஈஸியான இங்கிலீஷில் இருந்தால் தயவுசெய்து எடுத்து படிங்க, சரியா? ஸோ ஈஸியாக இருக்குது அப்படின்னா இல்லை டஃப்பாக இருக்குது எனக்கு படித்தா புரியவே புரியாதுன்னா இந்த மாதிரி கொஷினை விட்டுருங்க. ஓகே இப்போவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பார்த்தா ஆர்சி மாதிரி இருக்குது நான் இந்த கொஷினே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் செஷனை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போவாங்க. ஓகே ஆனால் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கொஷினே போட முடியாதுன்னா இது மாதிரி வேற ஒரு கொஷின் வந்தால் அதையும் ஸ்கிப் பண்ணுங்க. பட் கடைசியில் பார்க்கும்போது இங்கிலீஷில் வேறு எதுவுமே போட்ட மாதிரி இருக்காது. ஓகே சரி, ஸோ இதுவும் நான் வந்து உங்கள் கூடவே சால்வ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு செஷன் கொஞ்சம் பேராகிராஃபாக தான் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஃபர்கிவ் மீ, பட் வேறு வழி இல்லை, நமக்கு அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ நான் இதை வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ இதை ரீட் பண்ண பிறகு ஐ டெல் யூ த ஆன்சர். அண்ட் நான் செஷனில் இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்ல போகிறேன். ஓகே ஸோ இது முடிச்சு அடுத்த டாபிக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு 1 word கொஷின் நமக்கு கிடையாது. ஓகே ஸோ அதான் விஷயம், 1 mark கொஷின் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பேராகிராஃப் ரீட் பண்ணி போடுற மாதிரி அதை மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன், சரியா? ஓகே ஸோ இங்கேயும் எனக்கு கிளார் அடிக்குது, ரைட்டு. ஓகே அங்கே எனக்கு வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் கிளார் அடிக்குதுன்னு வந்தேன். இங்கே வந்து லைட்டிங் இங்கேயும் வருது. ஓகே ஸோ இந்த கான்வர்சேஷன் வித் CTO and CIOs, the concept of digital core often comes up. Okay, the conversation with CTOs and CIOs, the concept of digital core often comes up. Operations and business process should be automated as much as possible using techniques such as industrialization and virtual assistance. இதை வச்சு techniques use பண்ணிடணும். In short, the digital core refers to a reliable, agile and scalable foundation that provides visibility and insight-driven decisions. Okay, making அதுக்கப்புறம் என்ன இருக்கு? Making. Okay, decision making. Okay, insight-driven decision making. The digital core is fueled by elements such as business networks, employees, அதுக்கு அடுத்து வந்து Internet of Things and big data. So it serves as a central hub of a digital value network that is the primary driver of business transformation. சரி, primary இதுவா இருக்கு business transformationக்கு. Enterprises must extend business modules using the Internet of Things இல்லை big data and analytics. ஓகே அப்போ நீங்கள் வந்து 1 second, இப்போ மேலே இருக்க பாயிண்ட்டே வந்து நமக்கு 2ல இருக்கே. ஆனால் மேலே இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து என்டர்பிரைசஸ் மஸ்ட் எக்ஸ்டெண்ட் பிஸ்னஸ்
modules using Internet of Things, big data and analytics and deliver digital business service through mobile and cloud applications. The digital core interconnects all aspects of value network in real time. இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டும் சேருதா? டிஜிட்டல் கோர் வந்து இன்டர்கனெக்ட்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வேல்யூ நெட்வொர்க் மொபைல் அண்ட் கிளவுட் அப்ளிகேஷன்றாங்க. ஆனால் மேலே என்டர்பிரைஸ் மஸ்ட் எக்ஸ்டெண்ட் பிஸ்னஸ் மாடியூல்ஸ் யூஸிங் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிக் டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் அண்ட் டெலிவர் டிஜிட்டல் பிஸ்னஸ் கொடுக்கணுன்றாங்க. ஆனால் இங்கே எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணிடும்ன்றாங்கல்ல டிஜிட்டல். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த செகண்ட் பாயிண்டே வராது. 2 வருது, அதாவது 2 வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் 2 100% நாட் பாசிபிள். இட் கிவ்ஸ் கம்பெனிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரிங் டுகெதர் பிஸ்னஸ் ப்ராசஸ் வித் analytics to enable a smarter, faster, simpler enterprise. The entire value chain, including the core, is digitalized, serving as the platform for innovation and business process automation. Okay, entire இருக்கிற அந்த வேல்யூ செயின் வந்து the core is digitalized இருக்கு, digitized இருக்கு, serving as a platform for innovative business process automation இருக்கிறதுக்கு. So third point என்ன சொல்லிட்டாங்கன்னா application portfolios. அப்ளிகேஷன் போர்ட்ஃபோலியோஸ்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே அந்த போர்ட்ஃபோலியோஸ் வந்து ஷுட் பி கன்சாலிடேட் பண்ணிடணும், ஹார்மனைஸ்ட் பண்ணிடணும் எல்லாத்தையும் மொத்தமாக, அண்ட் மாடர்னைஸ் டு எனேபிள் ஆட்டோமேஷன் அண்ட் digitization. When starting the journey to deploying modern applications, it is imperative for enterprises to understand and embrace the digital core. ஓகே, இப்போ சரி, நம்ம இங்கே வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் பாயிண்ட்ல என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோர்னா என்னன்னு பேசிட்டு இருக்காங்க, சரியா? ஆனால் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு ரிலேட் ஆகலை. ஏன்னா வாட் இஸ் டிஜிட்டல் கோர், என்ன பண்ணுது, ஹவு டஸ் இட் பெர்ஃபார்ம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் 2 வந்து 100% இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, இட் இஸ் நாட் ரைட். அப்போனா நம்ம அதை தான் ஆன்சராக எடுக்கணும்ல. ஓகே, அப்போது தனியாக இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வரலாம், சரியா? இது வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். 2 கண்டிப்பாக இருக்குது. அண்ட் 1 பாருங்க, operations and business process should be automated as much as possible using techniques வச்சு பண்ணணும். ஸோ industrialization and virtual assistance வச்சு. இப்போ மேலே கொடுத்துருக்கிறது the concept of digital core often வந்து comes up. Okay, in short, digital coreன்றது refers to a reliable என்னன்னு கொடுத்துருக்காங்க. டப்புன்னு அதோட ப்ராசஸ் நடுவில் இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கு. பாயிண்ட் வராதுன்னு சொல்ல, ஆனால் பாயிண்ட் இங்கே வராதுன்னு தான் நான் சொல்கிறேன். வாட் இஸ் யோர் ஆன்சர்? உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இங்கே வந்து how this digital core gets processedன்றத பற்றி இந்த பாயிண்ட் சொல்லுது. ஆனால் ஆக்சுவலாக அப்படின்னா என்னன்றத பாக்கி இருக்க பாயிண்ட் எனக்கு சொல்லுது. ஸோ அங்கே எனக்கு 1 and 2 வந்து நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 1 and 2க்கு இங்கேயும் இருக்குது, பட் இங்கேயும் இருக்குது. தேர்ட் ஒன் பாருங்க, மேலே வந்து the entire value chain including the core is digitized, serving as a platform for innovative thingsம் business process-ஐ automate பண்ணுறதுக்கும், ஓகேயா, அதுவாக செயல்படுறதுக்கு. application portfolio should be consolidated, harmonized and modern to enable automation and digitization. அதுவே திருப்பி திருப்பி பேசின மாதிரி இல்லை. ஓகே ஓகே, ஸோ எப்படி பண்ணோம், எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாயிண்ட் வந்து இட் இஸ் ரைட், பட் எக்ஸாக்டாக அந்த நடுவில் இருக்கிற அந்த பிளேஸில் இட் டசன்ட் சிட் அப்படின்ற மாதிரி தோணுது. சூஸ் த ஆப்ஷன் தட் ரெப்ரசன்ஸ் த சென்டென்ஸ் தட் ஆர் கான்டெக்சுவலி இன்கரெக்ட். கான்டெக்சுவலி இன்கரெக்ட், அப்போது ஃப்ளோ ஆஃப் சென்டென்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற இதுவும் சரி இதுவும் சரி 100% வராது. இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பாயிண்ட்டை பற்றியே எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நம்ம இங்கே போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த பாயிண்ட்டை சொன்ன பிறகு இந்த அடுத்த பாயிண்ட்டே நம்ம சொல்லிட்டு போகலாம். அதாவது வாட் டஸ் திஸ் டிஜிட்டல் கோர் டூ அப்படின்றது தான் பேராகிராஃப். பட் இன் பிட்வீனில் வாட் எவர் தே ஹவ் கிவன் இஸ் டாக்கிங் அபவுட் ஹவு டஸ் த டிஜிட்டல் கோர் ஆப்ரேட் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேனாட் இன்சர்ட் தோஸ் சென்டென்சஸ். ஸோ இங்கேயுமே வந்து யூ கேன் சே தட்
டி வில் பி த ரைட் ஆன்சர் இயர். பட் இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நமக்கு எடுக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து இங்கே வரலாமே, இன்டர் கனெக்ட் ஆகுமே அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பேராகிராஃபில் பாதியை இவ்வளோ தூரம் மட்டும் தமிழில் போட்டு பாருங்க. அப்போ இது வந்து எப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே, என்ன பண்ணுறாங்க அந்த டிஜிட்டல் கோர்லன்றத பாக்கி இருக்கிற லைன்ஸ் நமக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி மட்டும் பாருங்க. ஓகே, எஸ். நவ் ஐ எம் மூவிங் டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் இட் அண்ட் நோட் டவுன். ஓகே, நான் சொல்ல போகிற வேர்ட்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் அ வேர்ட் கால்ட் பல்வர்க். ஓகே, ஸோ நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ரீட் பண்ணிகிட்டே போயிடலாம். Okay, in an era where you just read it by yourself also. நான் சொல்லும் பொழுது அந்த 10 vocabulary எழுதிக்கோங்க, நான் கடைசியா கண்டிப்பா கேட்பேன். Okay, in an era where digital ecosystem இருந்திருக்குல்ல, அது அண்டர்பின் பண்ணுது global socio-economic frameworks. ஓகே, ஸோ அண்டர்பின் பண்ணுறதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீனிங்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இங்கிலீஷ்லேயே இருக்கிற இன்னொரு சினோனிம். ஸோ இந்த எரா வந்து டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது குளோபல் சோஷியோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க்குக்கு. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து emerges as an indispensable bulwark against the burgeoning menace of cyber threats. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்டிவைரஸ் இருக்குல்ல, அது வந்து இமர்ஜ் ஆகுது as an முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு பல்வர்க் இஸ் வாட்ன்னு சொன்னீங்கன்னா ஒரு வால் மாதிரி, சரியா? ஸோ அது வந்து உருவாகுது. எதுக்கு அகேன்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா, த பர்ஜனிங் மனேஸ்ன்ற வேர்ட் வந்து டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பர்ஜன் ஆகுதுன்னா அது பொறுமையாக வெளியில் வரதுக்கு இமர்ஜ் ஆகுது. ஓகே, சைபர் த்ரெட்ஸ் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இந்த ஆன்டிவைரஸ்ன்றது வந்து இமர்ஜிங் ஆஸ் அன் இந்த மாதிரி ஒரு விஷயம், முக்கியமான ஒரு பல்வர்க்கா வந்து அகேன்ஸ்ட் இந்த பர்ஜனிங் மனேஸ் ஆஃப் சைபர் த்ரெட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஆன்டிவைரஸ் இருக்குன்னு சொல்றாங்க. Okay, so these sophisticated programs, okay, engineered to neutralize malicious entities. Okay, malicious in the word malnale, it is a negative word, malpractice, malnutritious. Yes, nutrients in the மாதிரிலாம் பேசுவோம்ல. So play a vital role in safeguarding digital infrastructures worldwide. Okay, இந்த மாதிரி programs வந்து இதை ப்ரொடெக்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க. Their evolution and deployment reflect a complex interplay of technological innovation. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் என்ன பண்றாங்கன்னா, அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, காம்ப்ளெக்ஸ்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடிய ஒரு இன்டர்பிளே ஆஃப் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் இம்பரேட்டிவ் நெசசிட்டி. ஓகே, நெசசியேட்டிங் a nuanced examination for their global significance. என்னன்னா, இவங்க கொண்டு வராங்களா அவங்களோட எவல்யூஷன் வந்து என்னெல்லாம் வந்து இன்னும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க கோட் பண்ணியிருக்க, கமா போட்டு சொல்லியிருக்க எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப் தேர் குளோபல் சயின்ஸ் வச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, the proliferate ஆகுதுன்னு சொன்னாலே சம்திங் which is increasing. ஓகே, proliferation of cyber threats வந்து ranging from pernicious. Pernicious is something harmful. Okay, pernicious malware and ransomware to insidious, okay, இங்கேயும் glare அடிக்குது, phishing and zero-day exploits has catalyzed the development of antivirus solutions. Okay, so இதெல்லாம் வந்து ஒரு solutions for antivirus அப்படின்னு சொல்றாங்க. So something which is ஒரு மாதிரி insidious-ஆ இருக்கு அப்படின்னு சொன்னா something which is spreading, இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து தீஸ் ப்ரோக்ராம்ஸ் எம்ப்ளாய் ஹியூரிஸ்டிக் அல்காரிதம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேர்டுக்கான மீனிங் யாராவது தெரியும்னா போடுங்க. ஓகே, ஸோ அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். தீஸ் ப்ரோக்ராம்ஸ் எம்ப்ளாய் heuristic algorithms, signature-based deduction, and machine learning paradigms to identify and mitigate. ஓகே, அதாவது எதெல்லாம் வந்து தப்பு நடக்குதோ அது எல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு, அந்த மிட்டிகேட்னா ரெடியூஸ் பண்ணதுல த்ரெட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஹியூரிஸ்டிக் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சரியா? ஓகே, பை ஸ்கேனிங் சிஸ்டம் architectures and monitoring real-time data flows,
Antivirus software வந்து thoughts unauthorized intrusions preserving the integrity of sensitive information across personal, corporate and governmental domains. What do you mean by integrity அப்படின்னு பார்த்தீங்கன்னா something which will like என்ன சொல்றது where you are very true and ப்ராப்பரா ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண யாருமே நான் பார்க்கல ஆனாலும் நான் உண்மையா இருப்பேன்ல அதுதான் வந்து ஆக்சுவல் இன்டெகிரிட்டியோட பேரு. இங்க ப்ரிசர்விங் தி இன்டெகிரிட்டி ஆஃப் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்றத சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வாட் நான் என்ன சொன்னேன் ஹியூரிஸ்டிக் அப்படின்னு சொன்னா யூ ஆர் டிஸ்கவரிங் சம்திங் தானே. இங்க வந்து தீஸ் ப்ரோக்ராம்ஸ் எம்ப்ளாய் ஹியூரிஸ்டிக் அல்காரிதம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு மிட்டிகேட் த்ரெட்ஸ். எஸ் ஓகே தே ஃபைண்ட் இட் லிட்டில் டிஃபிகல்ட்டா? புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஓகே சரி நான் இதை அப்படியே கண்டினியூ பண்றேன். ஓகே எங்க விட்டோன்னு தெரியலையே. Antivirus software thoughts unauthorized intrusions. Okay, so it stops on the thoughts in the word meaning enna antivirus வந்து it stops unauthorized intrusions preserving the integrity of sensitive information across the personal இல்ல corporate இதெல்லாம் வந்து அது ஸ்டாப் பண்ணும் அப்படின்றாங்க. So global antivirus industry is categorized by a heterogeneous landscape. ஹோமோனா தெரியும் சேம், ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்னு தெரியும். So industry வந்து titans like நார்டன், அப்புறம் மெக்கஃபி, அப்புறம் வந்து காஸ்பர்ஸ்கை, அப்புறம் டாமினேட் த்ரூ காம்ப்ரிஹென்சிவ் சூட்ஸ் ஆஃபரிங் மல்டி லேயர்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்குமா. while open source alternatives like ClamAV cater to niche காஸ்ட் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ். ஓகே ஸோ ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ்னா ரீஜனலாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்பாரிட்டிஸ்னா negatives in technological adoption and cyber threat profiles shape deployment patterns. ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த பேட்டர்ன்ஸை வந்து ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இன் டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிற அடாப்ஷனில் சைபர் த்ரெட் ப்ரொஃபைல்ஸில் அது ஷேப் பண்ணும் எப்படி வந்து அந்த பேட்டர்ன்ஸை டெப்ளாய் பண்ணணும்ன்ட்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நார்த் அமெரிக்காலையும் யூரோப்லையும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்களாம் இந்த என்டர்பிரைஸ் கிரேட் சொல்யூஷன்ஸ் டு ப்ரொடெக்ட் எதை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வெராஸ் அதே சமயம் டெவலப்பிங் நேஷன்ஸில் வந்து கிராப்பிள் வித் அசசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி ஆஃபன் ரிலையிங் ஆன் ஃப்ரீமியம் மாடல்ஸ் தான். ஓகே ஃப்ரீயாக இருக்கிற விஷயங்களை சொல்கிறாங்களோ ஃப்ரீமியம் மாடல்ஸ். ஆக்சுவலி இது கிண்டலுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஸோ ஆக்சுவலி தேர் இஸ் அ வேர்ட் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் குட். ஓகே சரி ஸோ அடுத்தது த எஃபிகசி ஆஃப் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இஸ் நாட் விதவுட் சேலஞ்சஸ். ஓகே சரி த relentless evolution of cyber threats வந்து driven by sophisticated actors including state sponsored entities and cyber criminal syndicates. Syndicates is nothing but in the அலையன்ஸ் மாதிரி தான். ஓகே கூட்டணி மாதிரி தான் சொல்லுவாங்க சினோனிம்க்கு. ஸோ அதான் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற ஒரு ஜாயினிங் பாயிண்ட் மாதிரி. ஓகே ஸோ டிமாண்ட்ஸ் கண்டினியூஸ் இன்னோவேஷன். ஓகே பாலிமார்பெரிக் மால்வேர். ஓகே ஸோ இதுவும் வந்து டைப் ஆஃப் மால்வேர் அண்ட் அட்வான்ஸ் பர்சிஸ்டன்ட் த்ரெட்ஸ் ஆஃபன் எவேட் ட்ரெடிஷ்னல் டிடக்ஷன்ஸ் வந்து கொண்டு வருமா. necessitating adaptive technologies like behavioral analysis and sandboxing. ஓகே இந்த மாதிரி விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணும். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி கன்சர்ன்ஸ் அரைஸ் ஃப்ரம் டேட்டா கலெக்ஷன் ப்ராக்டிஸ். ப்ரைவசி இஸ் லைக் இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு இது பண்ணாதபடி அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுமா டேட்டா கலெக்ஷன் ப்ராக்டிஸில். பர்டிகுலர்லி இன் ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் அந்த பர்டிகுலர் சர்க்கிள் ரிலேட்டடாக நம்ம சொல்லுவோம்ல அதுதான் நம்ம வந்து இன்கம் டேக்ஸில் வரும் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் லேக்ஸ் ரெகுலேட்டரி ஓவர்சைட் அண்ட் ரேசிங் எத்திக்கல் கொஷின்ஸ் அபவுட் சர்விலன்ஸ் அண்ட் யூசர் ஆட்டோமி. ஓகே கொஞ்சம் ரொம்ப வந்து சயின்டிஃபிக்கல் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து இருக்குது. ஓகே ஸோ எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் விளைவுகள் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரொஃபவுண்ட். ஓகே ஆர் டீப் ஆஸ் சைபர் பிரீச்சஸ் வந்து இன்க்யூர் சாஜரிங் ஃபினான்ஷியல் லாஸஸ் குளோபலி. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ன்றது வந்து மிட்டிகேட் பண்ணுமா தீஸ் ரிஸ்க். ஓகே ஸோ ஆப்வியஸாக ஒரு சிஸ்டமுக்கு போட்டாலே அது கண்டிப்பாக கம்மி பண்ணும். ஸோ அண்டர்மைனிங் எக்கனாமிக் ரெசிலியன்ஸ் பை ப்ரொடெக்டிங் e-commerce, banking and digital governance system. By protecting e-commerce,
banking அப்புறம் digital governance system. Okay. However, the industry's growth fuels a competitive market. சரி. Innovation but also fragmentation as vendors via okay. Vendors V for dominance in a saturated system. Okay. So கடைசி பாயிண்ட் என்ன சொல்லுது? கடைசி பாயிண்ட் எப்படி இருந்தாலும் இண்டஸ்ட்ரியோட growth வந்து fuels a competitive market. அது ஓகே. Driving innovation but also fragmentation as vendors வந்து என்ன சொல்லிருக்காங்க லாஸ்ட் பாயிண்ட்? தேங்க்யூ ஆன்டகனிஸ்ட். சாண்ட் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்டா? ஓகே, நான் வந்து இது அந்த ஆன்டிவைரஸ் ரிலேட்டடாக பேசும்பொழுதே கொஞ்சம் உஷாராயிட்டேன். ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த இது ஆன்டிவைரஸ் பற்றியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ட்ரை டு அஸ்யூம், சில விஷயம் நான் அஸ்யூம் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகே, ஸோ சாண்ட் பாக்ஸிங் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்த க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்குள்ளே டெஸ்ட் பண்ணுறது தான் சாண்ட் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா லைனாக அப்படியே சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன வரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கே என்கிட்ட ரிமோட் இல்லை. ஓகே, ஸோ லெட் மீ சேஞ்ச் த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். வாட் டஸ் த பேசேஜ் சஜஸ்ட் அபவுட் த global impact of antivirus software in the context of modern digital ecosystem? Okay, சரி. ஸோ பேசேஜ் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னு கேட்குறான். மெயின்ஸ் பேப்பரு கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் சொல்லலாம். Antivirus software primarily serves as a localized solution with limited influence on interconnected global digital networks. இப்போ புரியுது புரியல செகண்டரி. ஓகே, ஃபுல்லாக ரீட் பண்ணும்பொழுதே ஒரு மைண்ட் மேப் வருது. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் 100% வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, கரெக்ட். கடைசியில் என்ன சொல்றாங்க அந்த இது? ஓ, அது கம்பெனியா? ஓகே, எனக்கு அந்த அந்த இடத்துல அது புரியல, அதனால தான் அதை கேட்டேன். ஓகே, சரி. ஸோ த டெப்ளாய்மெண்ட் ஆஃப் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் சிக்னிஃபிகன்ட்லி பால்ஸ்டர்ஸ்னா வலுப்படுத்தும். ஓகே, பால்ஸ்டர்ஸ் த ரெசிலென்ட் ஆஃப் குளோபல் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அகேன்ஸ்ட் சைபர் த்ரெட்ஸ். ஒன் செகண்ட், ஆக்சுவலாக இங்கே economic implications are profound as cyber breaches வந்து incur staggering financial loss globally. Antivirus software mitigates these risk. இந்த மாதிரி ரிஸ்க் undermining economic resilience is அது எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோன்ற மாதிரி by protecting e-commerce banking. protectingன்றாங்க, undermining is a negative word, right? ஓகே, நமக்கு ஏதாவது வேர்ட் ஸ்வாப் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, டெப்ளாய்மெண்ட் ஆஃப் ஆன்டிவைரஸ் சிக்னிஃபிகன்ட்லி பால்ஸ்டர் ரெசிலன்ஸ். ஸோ இந்த வார்த்தையும் அதுவும் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் குளோபல் அடாப்ஷன் இஸ் இண்டர்டா? நோ, த ரிலையன்ஸ் ஆன் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஹேஸ் டிமினிஷ்ட் globally due to emergence of alternative cyber security frameworks. டிமினிஷ்ட்லாம் பேசவே இல்லையே. Passage suggests that the global impact of antivirus software in the context of modern digital ecosystem. எனக்கு தெரிஞ்சு 2 வரலாம். Antivirus software வந்து global impact is uniform இருக்கு and consistent effectiveness across. No. Okay. இங்க வந்து see இந்த பாயிண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். Yes. Okay. To compete. Okay. Fine. நான் எனக்கு அது I didn't understand over there. பால்ஸ்டர்னா முட்டுக்கட்டை கிடையாது. பால்ஸ்டர் இஸ் ஒரு விஷயத்தை வலுப்படுத்துறது தானே. சரி, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஐ ஜஸ்ட் see அதோட எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன். நீங்கள் அதை நெட்டில் பார்த்து தான் சொல்கிறீங்களா பால்ஸ்டர்னா என்னன்ட்டு? ஆன்டகனிஸ்ட் அதோட மீனிங் நீங்கள் பார்த்து தான் சொல்கிறீங்களா பாருங்கள். இங்கே எனக்கு 2 இருக்கும்னு தோணுச்சு, அதாவது 4th கொஷனுக்கு. 5th ஒன் நான் பார்க்குறேன். பால்ஸ்டருக்கு மீனிங் கரெக்டாக பாருங்கள். எஸ், பால்ஸ்டர் அப்படி இது நான் பால்ஸ்டர் எப்படி சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி வெக்காபுலரி கிளாஸ் எடுக்கும் பொழுது நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். பால்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். டு ஆட் ஸ்ட்ரென்த்ன்னு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதுன்னு போட்டிருக்கீங்க. இது தப்பு இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க கம்பெனி பேருன்னு சொன்னதும் தப்பு இல்லை. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. சி, ஐ ஹேட் அ டவுட், தட்ஸ் த ரீசன் ஐ ஆஸ்க்ட் யூ கைஸ் டு ரீட். ஓகே, சரி, அது கேர்ஃபுல்லாக சொல்லணும். ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்களான்ட்டு. ஏன்னா இது நான் சொன்னதுனால நான் கண்டுபிடிச்சேன்.
Okay, what can be reduced from the passage regarding the challenges faced by antivirus software and maintaining its efficacy worldwide? இது வந்து செகண்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த வேர்டும் நம்ம பார்த்தோம். Antivirus வந்து struggles primarily due to inconsistent global regulation limiting its ability to counter cyber threats. Okay. இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது குளோபல் ரெகுலேஷனில் லிமிட்டிங் இட்ஸ் எபிலிட்டி டு கவுண்டர் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த ரேப்பிட் எவல்யூஷன் ஆஃப் சைபர் த்ரெட் டிமாண்ட்ஸ் கண்டினியூஸ் இனோவேஷன் இன் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் டு சஸ்டெயின் இட்ஸ் ப்ரொடெக்டிவ் கேப்பபிலிட்டி. இது பாசிட்டிவாக பேசியிருக்காங்க, இது நெகட்டிவாக பேசியிருக்காங்க. ஆனால் வந்து வாட் கேன் பி டெடியூஸ்ட் ஃப்ரம் த பேசேஜ் ரிகார்டிங் த சேலஞ்சஸ் ஃபேஸ் பை ஆன்டிவைரஸ் அண்ட் மெயின்டைன் இட்ஸ் எஃபிகசி வேர்ல்ட் வைட். ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஃபேஸஸ் சேலஞ்சஸ் டியூ டு its exclusive focus on corporate system neglecting individual user vulnerabilities. It's sollavela. The global efficacy of antivirus software is curtailed by its high cost. No, antivirus software's effectiveness is comprised by its reliance on regional technological infrastructure limiting global reach. Okay, நம்ம இப்போ ஒரு வாட்டி பார்த்துடலாம். Okay, so என்ன ஆன்சர் வருதுன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். Is not without challenges. The relentless evolution of cyber threats when driven by sophisticated actors including state-sponsored entities and cyber criminal syndicates demands continuous innovation இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு கீழே பார்த்துருக்க அந்த பாயிண்ட் வந்து எதுவுமே இல்லையே. ஓகே, ஸோ நியூக் நீங்கள் வந்து இப்போ ஆன்சர் பீன் போட்டிருக்கீங்களே, வேர் டிட் யூ சி த ஆன்சர்? அந்த பாயிண்ட் மட்டும் தான் ஜஸ்டிஃபிகேஷன், வேற எங்கேயாச்சும் நீங்கள் ஏதாவது பாயிண்ட் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா? ஓவராலாக வந்து எனக்கு சொல்லும் பொழுது திஸ் பர்டிகுலர் ஆர்சி இஸ் லிட்டில் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈவன் ஐ கோ வித் திஸ் பிகாஸ் எனக்கு இது வந்து இதுவும் கரெக்டாக வராதுன்னு தோணுச்சு, இது எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இஸ் காம்ப்ரமைஸ்ட் பை இட்ஸ் ரிலையன்ஸ். நோ, they never mentioned all these things. So மேலே பார்த்தீங்கன்னா rapid evolution of cyber threats வந்து demands continuous innovation கேட்குது in antivirus software to sustain ப்ரொடெக்டிவாக கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பர்சிஸ்டன்ட்ன்ற வேர்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், what can be inferred, okay, about the strategic priorities of global antivirus industry in addressing adverse market needs and cyber threat landscapes? ஓகே, என்ன இன்ஃபர் பண்ணியிருக்காங்க அபவுட் த ஸ்ட்ராட்டஜிக் ப்ரியாரிட்டிஸ், ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாக இருக்க ப்ரியாரிட்டிஸ்க்கு என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க? குளோபல் ஆன்டிவைரஸ் இண்டஸ்ட்ரி இன் அட்ரெஸிங் டைவர்ஸ் மார்க்கெட் நீட்ஸ் அண்ட் சைபர் த்ரெட் லேண்ட்ஸ்கேப். ஓகே, அப்போது த ஆன்டிவைரஸ் இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸஸ் ப்ரிடாமினன்ட்லி ஆன் டெவலப்பிங் freemium models to capture cost sensitive markets in developing nations. வேர்டு கொடுத்துட்டாங்க, ஃபோக்கஸஸ் ப்ரிடாமினன்ட்லி, அதாவது முக்கியத்துவமாக வந்து இந்த ஃப்ரீமியம் மாடல்ஸை தான் வந்து இது பண்ணணும்னு இருக்காங்க. பி பாருங்க, இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் வந்து ப்ரியாரிட்டைஸ் யூனிஃபார்ம் சொல்யூஷன்ஸ் குளோபலி regarding regional variations in technological adoption and threat profiles. The industry adopts its offspring to cater to regional disparities, balancing advanced solutions for critical infrastructure with accessible options for cost-sensitive regions. No. Antivirus companies primarily target enterprise-grade solutions, sidelining the needs of individual users in less developed markets. DLM வரவே வராதுல. Okay. Concentrates on open source solution to address affordability, limiting innovation for enterprise-grade production. Okay. So, second para okay. அதான் அந்த பாராவை பார்த்து தான் போட்டிங்களா? சரி. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு வருது சொல்லுங்க. எனக்கு டி 100% வரல அண்ட் இயும் வந்து ஓப்பன் சோர்ஸ் சொல்யூஷன் இருக்குன்றதை அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, அது நம்மளோட புரிதலாக இல்லவே இல்லை. இண்டஸ்ட்ரியோட லீடர்ஸ் ப்ரியாரிட்டைஸ் பண்ணது யூனிஃபார்ம் சொல்யூஷன் குளோபலின்றத ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்த்தோம்ல, இங்கே நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். இங்கே பாருங்களேன், யூனிஃபார்மாக இருக்கு இம்பேக்ட்ன்றதுக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். இங்கே என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க? ப்ரியாரிட்டைஸ் யூனிஃபார்ம் சொல்யூஷன்ஸ் குளோபலி. அப்போ நமக்கு இந்த இடத்துல இதுவும் வராது. இது டி அண்ட் இ நான் ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ ஐதர் இட் இஸ் ஏ ஆர் சி. ஓகே, ஏ ஆர் சி. ஃபோக்கஸஸ் ப்ரிடாமினன்ட் ஆன் டெவலப்பிங் ப்ரீமியம். ஃபோக்கஸஸ் மெயினாக அது மட்டும் தானா? இல்லை, வேற ஏதோ ஒன்று கூட நம்ம பார்த்தோம். இருங்க, நான் அந்த பேராகிராஃப் போய்ட்றேன்.
ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோமா? Okay, often relying on freemium modules, but predominantly is அது மட்டும்தான் முக்கியத்துவமா கிடையாதுல்ல. இது வந்து they have given an instance. Okay, அப்போ இன்ஸ்டன்ஸ்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. Region disparities in technological adoption and cyber threats, இது you cannot consider, no. இதை நம்ம எடுக்க முடியாது. See, ஆன்சர் வந்து சிஏ எடுத்துக்கலாம். Yes, industry adopts its offspring to cater to regional disparities. அங்க இருக்கு balancing advanced solutions for critical infrastructure with accessible options for cost sensitive regions. வராது. Option C is the right answer. C தான் யா பேசியிருக்காங்க. So what you have inferred from the about the strategic priorities அப்படின்னும் பொழுது. Okay, about antivirus. Okay, so 7th question. What can be extended from the passage regarding the future challenges? Future challenges. Okay, இதான் நமக்கு important for antivirus software and maintaining its relevance amidst evolving cyber threats and ethical concerns. Okay, antivirus வந்து software may face obsolescence unless it shifts entirely to open source models to address இப்போ privacy and accessibility concerns globally. So இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ்க்கு நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, கேட்டிருக்கிறது வந்து ஃபியூச்சர் சேலஞ்சஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி வில் நீட் டு ஃபோக்கஸ் சோன்லி ஆன் கவுண்டரிங் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் சைபர் த்ரெட்ஸ் டு ரிமைன் ரிலவென்ட் இன் ஹைலி ரெகுலேட்டட் ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து கவுண்டர் பண்ணணும்னு சொன்னாங்களா? இல்லை, இதுவும் இந்த பாயிண்ட் எனக்கு வராது. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து மஸ்ட் இன்ட்ரிகேட் அட்வான்ஸ் பிஹேவியரல் டெக்னாலஜிஸ் அண்ட் அட்ரஸ் privacy concerns to remain effective against sophisticated threats and regulated. இந்த பாயிண்ட் நான் சொன்னேன். இந்த privacy concerns பற்றி நான் பேசினேன், behavioral techniques பற்றியும் நான் பேசியிருந்தேன். ஸோ ஹோல்ட் பண்ணலாம். The future relevance of antivirus software வந்து hinges on standardizing deduction கிடையாது. ஓகே, methods to counter no. யூனிஃபார்ம்லாம் பேசல, சுற்றி ஒரே பாயிண்ட்டை தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த பிஹேவியரல் டெக்னாலஜிஸ் நான் பார்த்தேன், இந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸ்ன்ற வேர்டை நான் சொன்னேன், எனக்கு அது ஞாபகம் இருக்கனால அதை ஹோல்ட் பண்ணிட்டேன். ஆன்டிவைரஸ் சொல்யூஷன்ஸ் வில் லைக்லி ப்ரியாரிட்டைஸ் என்டர்பிரைஸ் ஃபோக்கஸ்ட் இன்னோவேஷன்ஸ் நெக்லெக்டிங் ப்ரைவசி. நோ, ஆக்சுவலி ப்ரைவசி கன்சர்ன்ஸ் நம்ம பார்த்தோம், ஆனால் எங்கே பார்த்தோன்னு தான் எனக்கு இருங்க ஒரு நிமிஷம், நம்ம அதை நான் ஒரே ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, பிஹேவியரல் அனாலிசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சி இங்கே இருக்கு. இந்த பாயிண்ட் நான் மோர் ஓவர்னு சொல்லும் பொழுது ஐ ரெட் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் கண்டினியூஸாக இருக்குனால பர்சிஸ்டண்ட்டாக இருக்கு த்ரெட்ஸ் ஆஃபன் எவேட். இந்த பாயிண்ட் நான் அங்கேயும் ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆனால் இந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸ் அரைஸ் ஃப்ரம் டேட்டா கலெக்ஷன் ப்ராக்டிசஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 செகண்ட் இருங்க. சொல்லலாம், சி வரும். ஓகே, நியூக்கு வந்து இன்ட்ரிகேட்ன்ற வேர்டு பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. எந்த பேராகிராஃப்ல பார்த்தீங்க நியூக்? நீங்க எந்த பேராகிராஃப்ல பார்த்தீங்க? அங்கதான் போட்டிருக்கு, இங்க எங்கேயும் இல்லை. செகண்ட் மட்டும்தான். எஸ், நோ we didn't see the word intricate. பார்த்தோம் நான் சொன்னல ஐ ரிமெம்பர். எனக்கு ஆக்சுவலி லைட்டாக இங்கே கிளார் அடிக்கிறதுனால ஐ couldn't மேக் இட் லிட்டில் கிளியர். ஓகே, ஸோ நான் பாதி வந்து இந்த பக்கம் வந்து பார்த்து அந்த பக்கம் வந்து பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எதை ஃபைனலைஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் இயர். எஸ், ஸோ இங்கே வந்து நம்ம சி தான், பாக்கி எதுவும் வராது அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஃபிக்ஸ் சி ஆஸ் யுவர் ஆன்சர். வேறு நம்ம படிச்சது அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், 8th question. Which of the following statements depicts the scenario that is like the following sentence? Polymorphic malware
and advanced persistent threats often evade traditional deductions வந்து evade பண்ணும், necessitating adaptive technologies like behavioral analysis and sandboxing. இப்போ இந்த sandboxing கூட அவர் சொன்னது கரெக்டா அப்படின்றது எனக்கு தெரியல, அவர் சும்மா ஒரு கெஸ் தான் மேம் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுலேருந்து எனக்கு அந்த சாண்ட்பாக்சிங் என்னன்றதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. எஸ், ஸோ இதுக்கு ஆன்சர் யாராவது சொல்லுங்க. 8th question, it is very big. If you are able to answer, ஸோ தயவுசெய்து சொல்லுங்க. ஏதாச்சும் க்ளூஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே, எல்லாமே பயங்கர பெருசா இருக்கியா. ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தா அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கியா உங்களுக்கும். இட்ஸ் லிட்டில் இதுக்கு வந்து ஆப்ஷன் பி பி option phishing campaigns load filtering offering cutting edge solutions such as no okay, கரெக்டா தான் சொன்னீங்களா? ஓகே, அதையும் அடிச்சு விட்டீங்களோன்னு பயந்துட்டேன். ஓகே, இப்போ இதோட டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் லிட்டில் ஹார்ட் டு நோ. ஆனால் வந்து ஏதாவது பேசின வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எவேசிவ் சைபர் எஸ்போயினேஜ்ட் டாக்டிக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி சர்க்கம்வென்ட் ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ். இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டிமாண்டிங் இன்னோவேட்டிவ் கவுண்டர் மெஷர்ஸ் லைக் டைனமிக் த்ரெட் ப்ரொஃபைலிங். டைனமிக் த்ரெட் ப்ரொஃபைலிங் பற்றி பேசலை. அடுத்து சொஃபிஸ்டிகேட்டட் ஃபிஷிங் கேம்பைன்ஸ் வந்து ஆஃபன் எலூட் conventional filtering systems. Okay, இது வந்து requiring the cutting edge solutions such as real time behavioral monitoring and virtualized containment. இதுவும் பேசவே இல்லை. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அடாப்டிவ் ransomware வேரியன்ஸ் வந்து ரெகுலர்லி வந்து ஆட்டோ மேனுவர் ட்ரெடிஷ்னல் ஆன்டிவைரஸ் மெக்கானிசம். எஸ், ஸோ அது வந்து என்ன பண்ணுது, நெசசியேட்டிங் ப்ரோக்ரெசிவ் டெக்னிக்ஸ் லைக் பேட்டர்ன் பேஸ்ட் அனமலி டிடக்ஷன் அண்ட் செக்யூர் ஸ்டிமுலேஷன் ஸ்பேசஸ். ஸோ சி தே டிடன்ட் டாக் அபவுட் திஸ் பேட்டர்ன்ஸ். இதை பற்றி பேசலை. சி வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் வந்து ஏ வந்து கன்ஃபார்மாக வராது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்கிறது அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால்ஸோ இல்லை கவுண்டர் மெஷர்ஸோ எடுத்திருக்காங்க. அந்த டைனமிக் த்ரெட் ப்ரொஃபைலிங்லன்னு பேசவே இல்லை. And what do you mean by the word elude? Yes, word elude na என்ன அர்த்தம்? யாராவது eludeன்ற வேர்டோட மீனிங் போட்டிங்கன்னா சொல்லுங்க. To manage to avoid being caught. Okay, so you just try to manage situation. So மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றது. Often elude conventional filtering system. No, இதுவும் பேசல. Complex botnet infiltrations consistently bypass legacy firewall safeguards, calling for advanced defensive tools like heuristic threat analysis, controlled execution platforms. இப்போ காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய, அதாவது கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கன்சிஸ்டன்ட்லி பைபாஸ் லெகசி ஃபயர்வால் சேஃப்கார்ட்ஸ், காலிங் ஃபார் அட்வான்ஸ் டிஃபென்சிவ் டூல்ஸ். அதான் அட்வான்ஸ் டெஃபென்சிவ் டூல்ஸ்னும் பொழுது இது என்ன கொடுத்துருந்தாங்க, ஹெரிஸ்டிக். இது கூட நம்ம என்னன்னு பார்த்தோம்னா சம்திங் விச் இஸ் லைக் நம்ம அதை வந்து டிஸ்கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே. எஸ், த்ரெட் அனாலிசிஸ் அண்ட் கண்ட்ரோல் எக்ஸிக்யூஷன் பிளாட்ஃபார்ம்ஸ். இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மியூட்டேட்டிங் ஃபினான்ஷியல் ஃப்ராட் சிஸ்டம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி பைபாஸ் கன்வென்ஷனல் டிடக்ஷன் algorithms, not conventional deduction algorithm, necessitating advanced adaptive techniques like anomaly deductions and transaction simulation. இதுவும் வராதுல. யா, to escape. கரெக்ட். எங்க இருந்து மேம் இந்த கொஸ்டின்லாம் எடுக்கிறீங்க? இந்த மாதிரி எடுத்தாதானே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல பார்ப்பீங்க. இப்போ இது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்லயும் கண்டிப்பா இதை நீங்க போட மாட்டீங்க. அது 100% கரெக்டு. நான் வேணும்னு தான் வந்து இவ்வளோ கொண்டு வந்தேன். ஓகே, இன்னும் நாளை கொண்டு வர்றது இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ லெட்ஸ் சி. சரியா? ஓகே, அவுட் மெனுவர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சம்திங் விச் இஸ் ஓகே. இந்த வேர்டோட மீனிங்கும் போடுங்க. சம்திங் டிஃப்ரெண்ட், ரைட்? அந்த வேர்டோட மீனிங்கும் போடுங்க. ஓகே,
ஓகே ஸோ இங்கே லிட்டில் டஃப் ஃபார் மீ டு ஐடென்டிஃபை. சரி இது வந்து நம்ம இன்டூ பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிஷிங் கேம்பைன்ஸ் வந்து எல்லூட் பண்ணுமா கன்வென்ஷனல் ஃபில்டரிங்? இப்போ இந்த ஃபிஷிங்ன்றதை பற்றி ஒரு வேர்ட் பார்த்தேன் நான். 1 செகண்ட் இருங்க. ஐ saw this somewhere. Insidious phishing and zero-day exploits வந்து has catalyzed the development of antivirus solutions. Antivirus solutions எல்லூட் பண்ணியிருக்கு அப்படின்னு நமக்கு எதுவும் அது சொல்லலைல்ல. ஓகே this is also not possible. இது வந்து அடாப்டிவ் ransomware வேரியன்ஸ் கிடையாது. இன்னும் ஒரு இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த பர்டிகுலர் மால்வேர் தான் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் வராதுல்ல. ஓகே ஸோ ஐதர் திஸ் ஆர் திஸ். இப்போ இதில் வந்து பார்க்கும்பொழுது ஓகே ஸோ இங்கே நம்ம டியும் சொல்ல முடியாதோ. மீன்ஸ் கம்ப்யூட்டரில் ரீக்ரியேட் பண்ணுறது, விச் மீன்ஸ் அந்த வைரஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த செக்யூர் என்வாயர்மெண்ட்டில் ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்தோன்னா அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே 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 ஸோ அப்போது நமக்கு அது எப்படி பண்ணணுன்றதெல்லாம் கொடுக்கலல்ல. ஐ திங்க் 4th will be the answer. இதோட மீனிங் நம்ம பார்த்துட்டு இந்த த்ரெட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் டிபெக்ட்ஸ் த சினாரியோ தட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை டிபெக்ட் பண்ணுதுன்றாங்க. ஒரு நிமிஷம், இந்த பாயிண்ட்டே நான் மறந்துட்டேன். அந்த கொஷின் என்ன படித்தோன்றதையே நான் விட்டுட்டேன். இதுதானே இந்த பாயிண்ட் தானே? ஓகே ஸோ அப்போது ஒரு நிமிஷம் இருங்க. Actions necessary adaptive technologies like behavioral analysis and sandboxing. Advanced persistent threats often evade traditional deductions. Okay. சரி ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஆப்ஷன் டி கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் த ஆன்சர். ஓகே நம்ம மெயின்ஸ் கொஷனில் வந்து ஒரு செலக்டிவாக நம்ம கொஷின்ஸ் பார்க்குறோம். பட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இட்ஸ் லிட்டில் பிக். எஸ் ஸோ நான் இதோட இந்த பேப்பரை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ ஐ கிவ் திஸ் அஸ் ஹோம்ஒர்க். ஓகே நமக்கு அடுத்து வந்து ஒரு லைவ் செஷன் இருக்குது. ஓகே சாரோடது இருக்குது, கோகுல் சாரோட லைவ் செஷன் இருக்குது. ஸோ இதோட நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஐ ஜஸ்ட் டிஸ்பிளே தீஸ் கொஷின்ஸ். இந்த கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 9th கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பார்க்கும்போது இவ்வளோ சின்ன கொஷினே வரல. ஓகே ஸோ இந்த வேர்டோட மீனிங் வந்து சம்திங் விச் இஸ் டிஃபென்சிவ். ஓகே இந்த வேர்ட் மட்டும் நமக்கு என்னன்னு தெரியாத மாதிரி இருக்கும். அரகண்ட், ரஸ்டிக் இது எல்லாமே வந்து நெகட்டிவாக சொல்லுவோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சொல்லுவோம். ஸோ அப்போது பல்வர்க்குன்ற வேர்டுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னு சொல்லிடுங்க. அண்ட் இந்த வேர்ட்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் உள்ளே வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது மிஸ்பெல்ட்னு சொல்லிட்டு ஆன்சரில் சொல்லுங்கள். அண்ட் யூ ஹேவ் த 12th question here. ஓகே ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஷின். ஸோ 9, 10, 11, 12 ஸோ இந்த 4க்குமே என்ன ஆன்சர் வரும்ன்றது கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ see you guys in the next session. Have a very, very great day. Thank you.